ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். உண்மையுமே சொல்லணுன்னா நம்ம பர்த்டே செலிப்ரேஷனுக்கான ஷூட்டிங் எதிர்பார்த்துட்ருக்கோம், இன்னும் கிடைக்கல. அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்று இது ட்ரிபிள் வீக் சொல்லிட்டேன். கமெண்ட் செக்ஷனில் வீடியோவே கேட்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதிர்ச்சியாக இருக்குது. ஓகே, இன்றைய காட்சிகள் உண்மையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எனக்கு விஜய் ஒரு ரொம்ப ஆக்டிவாக அதுலேயும் அந்த மச்சினிச்சி என்னோடய ஒய்ஃபு அப்படிங்கிறதெல்லாம் நிவின்க்கு கேட்குற மாதிரி நல்லா அழுத்தி சொல்கிறாரு. எங்களுக்கும் கேட்டுருச்சு விஜய் அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு அழகாக உரிமை எடுத்துக்கிறாரு விஜய். ஸோ இந்த இடத்துல அவருடைய அந்த கேர் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் சடனாக நடந்து வரும்போது அங்கே நிவினை பார்த்துட்டு இவன் வந்திருக்கானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸும், அதுக்கப்புறம் அவர் ஒரு கேஷுவல் வாக்கும் புதுசாக கவனிக்காத மாதிரி இருக்கிறது, அதை நம்ம காவேரி கவனிக்கிறதுன்ட்டு அங்கே விஜயோட கலாட்டாவை எல்லாத்தையும் கவனிக்கும்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே யமுனாவுக்கு ஹெல்த் சரியாயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த சீன்ஸ் எல்லாம் ரசித்தோம். நல்லவே இல்லை, இல்லைன்னா நம்ம இதை ரசிச்சிருக்க மாட்டோம். அதுவும் ஒரு தெளிவான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ விஜயோட டோட்டல் அட்ராசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பர். அதுலேயும் ஏன் மச்சினிச்சியை போய் பார்க்குறேன் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த உரிமை எடுத்துக்கிட்டது நல்ல விஷயம். ஸோ நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கிளம்புற மாதிரிலாம் அப்டேட் கிடச்சிது. இன்றைக்கி இன்னும் கிடைக்கல. ஹோப் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது காவேரி விளக்குன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நிவின் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தவறு அப்படிங்கிறதா. ஒரு உயிர் போகிற இடத்துல இருக்கும்போது காவேரி கேட்குற நிறைய கேள்விகள் கரெக்டு. நான் எங்கே ஊருக்கு எங்கேயாச்சும் போயிட்டேன்னா வேறு எங்கேயாச்சும் இருக்குன்னா என் தங்கச்சிக்கு நான் பார்த்துக்குவேன்ல, நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அதில் ஒரு செல்ஃபிஷ் இருக்குல்ல, ஒரு சுயநலம் இருக்குல்ல அப்படிங்கிறது காவேரியோட பாயிண்ட்டும் கரெக்டு தான் நிவின் மேலே அப்படிங்கிறது. ஒருத்தர் இந்த லவ்வோ வேறு ஏதோ விஷயமோ ஒரு பாசத்தை ஒரு இழப்புக்கு அப்புறம் அவங்க அப்பாவுடைய இழப்புக்கு அப்புறம் அது மாதிரிலாம் ஏற்படுத்தும் போது அது ஒரு காதலாகவும் அந்த புரிதல் இல்லாத ஏஜில் அப்படிங்கும்போது கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்லாம் வரும். ஸோ அதை தான் அந்த இடத்துல காவேரியை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிவின் கிட்ட கேட்ட பாயிண்ட். அது மட்டும் இல்லை, மறுபடியும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்களோட மனசில் இல்லைன்ட்டு. இதுக்கு மேலே எதுக்குங்க நிவின் யோசிக்கணும், எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸும் 10 பேர் வந்துட்டோம் அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிவின் ஃபேன்ஸே காவேரி 1% கூட நினைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக அப்படிங்கும்போது ஒரு தரமான சம்பவம். உண்மையுமே சொன்னால் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சுவாமியும் அவரோட வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டும் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போதுமே அப்படிங்கிறது தான். ஸோ இதில் காவேரியோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டு. நமக்கு தெரியும் விஜய் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. காவேரி ஒரு சைடில் இருந்து அவங்க ஒரு மைண்ட் வாய்ஸில் பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த மைண்ட் வாய்ஸையும் நம்ம கேட்ச் பண்ணி பார்த்தோம். ஓவராலாக அப்படிங்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ஹாப்பி எபிசோட்ஸ்க்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.